ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல பாரம்பரியமான தவளை அடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்யறது ரொம்ப சுலபம். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள நல்ல பஞ்சு போல சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னி இல்லைன்னா வேர்க்கடலை சட்னியோடு தொட்டு சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது ஒருத்தவங்களுக்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியமானதாகவும் அமையும். இது நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிற அளவுகள் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். இந்த கப்பால் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துங்க, சரியாக இருக்கும். இப்போ அதே கப்பால் 1/4 கப் இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி இருக்குல்ல, அதுதான் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் உளுந்து, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு 2 முறை 3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுங்க. மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 4 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இது நீங்கள் நைட்டுக்கு செய்ய போறீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி போல் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமாக தெளிச்சு விட்டு அரைக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது நல்ல மைய அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பா, அதாவது அந்த ரவை பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே ரவை பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சுவை மாறிடும், நல்லா இருக்காது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு மொறுமொறுப்பை கொடுக்கும், உள்ள நல்ல பஞ்சு போல் அந்த ஒரு சாஃப்டையும் கொடுக்கும், ஒரு கேப் கிடைக்கும் அந்த இடத்துல. அதுதான் மாவு பாருங்க. நல்ல இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 4 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். இது புளிக்க வச்சு செஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும், சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுனும் சூப்பராக கிடைக்கும். சில பேர் அப்படியே செய்வாங்க உடனே, அது நல்லா இருக்காது, நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்கும், செரிமானம் ஆகாமல் போயிடும். இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா அப்படியே புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாவு நீங்கள் அதுக்கப்புறம் புளிக்க வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், மறுநாள் காலைக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் அந்த அடையை நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும், அதே சமயத்தில் உள்ள நல்ல ஒரு பஞ்சு போலையும் ஆக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு நீங்கள் தட்டிட்டு சேர்த்தாலும் ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பொடியாக சேர்க்காதீங்க. இப்போ இதெல்லாமே அப்படியே பொன்னிறமாக சிவந்து வரணும், அதே சமயத்தில் அந்த கடுகு நல்லா வெடிச்சு வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு 3 வரமிளகா, 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். முன்னாடி சேர்த்திங்கன்னா கரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. மாவும் 4 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மாவோட பதம் இன்னும் கொஞ்சம், அதாவது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அள்ளி விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும். லைட்டாக தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அடுத்ததாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நான் இன்னைக்கு ஒரு குழியாக இருக்கக்கூடிய இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட தோசைக்கல் தான் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஜஸ்ட் மாவை கொஞ்சமாக அள்ளி விட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க, அப்போ தான் நிதானமாக நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்ல அடியில் கோல்டன் ப்ரௌனாக அழகாக சிவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் செஞ்சீங்கனாலும் இந்த மாதிரி செய்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் இதை நம்ம அப்படியே எடுக்க வேண்டியதுதான். நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக அழகாக சிவந்து வந்திருக்கு. மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை உங்களுக்கு நான் அழகாக பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்க. உள்ள நல்ல பஞ்சு போல சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த கேப் தெரியுதா? நான் சொன்னேன்ல, அந்த பபிள்ஸ் மாதிரி ஒரு கேப் தெரியும்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த சாஃப்டாக இருக்கும்.
மேலே நல்ல முறுமுறு கிறிஸ்பியாக இருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.